Good morning, students. Today we are going to learn the prose Journey by Train section 2. In the last class, we already saw about the section 1. This is the small part is taken from the classic adventure novel Around the World in 80 Days, written by Jules Verne. And in the last class, we saw about three characters Mr. Phileas Fogg and his French attendant Passepartout, and the general. His name was Cromarty, which he made friend in Mongolia. And in the last class, we saw about the three characters. The three characters are travel in India by the mode of train, and they describe the various features of India. Today also we are going to see the section 2. வணக்கம் மாணவர்களே. ஆல்ரெடி இந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம எந்த ப்ரோஸ் பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜேர்னி பை ட்ரெயின் இது வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ் அப்படிங்கிற ஜூல்ஸ் வெர்ன் எழுதிய ஒரு நாவல்லேருந்து, கிளாசிக் அட்வென்ச்சர் நாவல்லேருந்து நம்ம எடுத்திருக்காங்க. அதில் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயும் 3 கேரக்டர் பார்த்தோம். மிஸ்டர் ஃப்ளேயர்ஸ் ஃபார்ம் அண்ட் ஹிஸ் ஃப்ரெஞ்ச் அட்டண்டன்ட் பசப்பட்டோ அண்ட் த க்ரோமர்ட்டி, ஃப்ரான்சிஸ் க்ரோமர்ட்டி. இந்த 3 கேரக்டருமே நம்ம பார்த்தோம். அவங்க 3 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் ரயில்வேயில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது இந்தியாவோட செஞ்சுரி ஆகோ 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. அதனால் இந்தியாவோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 2. The train stopped at 8 o'clock in the midst of a clearing some 15 miles beyond Rotterdam, where there were several bungalows and workmen's cabins. The conductor, passing along the carriages, shouted, "Passengers will get out here." ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நைட்டு ஒரு 8 o'clock, the train stopped at 8 o'clock in the midst of clearing some 15 miles beyond Rotterdam. இப்போ என்ன ஆகுது, ஒரு 8 o'clock ஆகுது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 15 miles beyond ராத்தல் அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து ஒரு 15 மைல் தள்ளி there were several bungalows and workers cabins. அங்கே பெரிய பெரிய பங்களாவும் ஒர்க்மென்ஸ் கேபின்ஸும் இருக்குது. The conductor passing along the carriages, அந்த ட்ரெயினில் இருக்க கண்டக்டர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு கேரேஜஸாக வர்றாரு. And shouted, "Passengers will get out here." பயணிகள், பேசஞ்சர்ஸ் அப்படிங்கிறது பயணிகள், வில் கெட் அவுட் ஹியர், இங்கேருந்து என்ன பண்ணணும், வெளியேறுங்க, கேரேஜஸ்லேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்டக்டர் வந்து ஷவுட் பண்ணிகிட்டே போகிறாரு. Phileas Fogg looked at Sir Francis Cromarty for an explanation, but the general could not tell why there was a halt in the midst of this forest of dates and acacias. Phileas Fogg looked at Sir Francis Cromarty for an explanation. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஃப்ளேஸ் ஃபாக் வந்து என்னடா ஆச்சு, ஏன் இங்கே நிப்பாட்டுறாங்க, நம்ம போக வேண்டிய இடம் பாம்பே டு கொல்கத்தா, ஆனால் நம்ம அங்கே போகலையே, இங்கே எல்லோரும் இறங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஃபார் அன் எக்ஸ்ப்ளனேஷனாக விளக்கம். அதனால் சர் ஃப்ரான்சிஸ் க்ரோமர்ட்டி அவர் என்ன பண்ணுறாரு, பார்க்காரு. பட் த ஜெனரல் குட் நாட் டெல் ஒய் தேர் வாஸ் அ ஹால்ட் இன் த மிட்ஸ் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் ஆஃப் டேட்ஸ் அண்ட் அகாசியஸ். அவருக்குமே தெரியலை ஏன் இல்லை ஹால்ட் அப்படிங்கிறது ஸ்டாப் பண்ணியிருக்கோம், ஏன் இங்கே இந்த இடத்துல நின்று இருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியல. இந்த மிட்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஆஃப் டேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பேர்ச்சம்பழம் சொல்லுவோம், அது அந்த பேர்ச்சம்பழம் காடுகளுக்குலாம். அண்ட் அகாசியாஸ் அப்படிங்கிறது த்ரானி ட்ரீ, முட்கள் நிறைந்த மரம். இது வந்து பாலைவன பகுதிகளில் நம்ம நல்லா பார்க்க முடியும். டேட்ஸ் அப்படிங்கிறது பாலைவன செடி. சரி, ஒரு பாலைவனத்தில் என்ன பண்ணுது, இந்த ட்ரெயின் வந்து நிற்குது. அங்கே கண்டக்டர் வந்து எல்லார்ட்டையும் சொல்கிறாரு, எல்லோரும் இங்கேருந்து இறங்கிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இவங்களுக்கு என்ன ஏன் என்னென்னே புரியலை. நெக்ஸ்ட், curious Passepartout rushed out and speedily returned, crying, "Monsieur, no more railway."
curious perspective. And the French attendant இருக்கல flares forgot French attendant passport rust out வேகமாக வரார் and speedily return crying அப்படிங்கிறது இங்கே சவுட்டட் கத்துகிறார் அப்படின்னா மோன்சியர் நோ மோர் ரயில்வே இதுக்கப்புறம் நம்ம ரயிலில் பயணம் செய்ய முடியாது இதுக்கப்புறம் ரயில்வே லைன் இல்லை போல் நம்ம பயணம் செய்ய முடியாது வாட் டு யூ மீன் ஆட் சர் ஃப்ரான்சிஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரான்சிஸ் க்ரோமர்ட் இருக்கார்ல அவர் கேட்காரு ஏன் நம்மளால் பயணம் செய்ய முடியாது அப்படின்ட்டு ஐ மீன் டு சே தட் த ட்ரெயின் இஸ்ன்ட் கோயிங் டு கோ எனி ஃபர்தர் இதை தாண்டி ட்ரெயின் போக போகிறதில்ல நான் என்ன சொல்ல வரேன்னா ட்ரெயின் இதோட நிற்க போகுது இதுக்கப்புறம் நம்ம போக முடியாது இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறார் த ஜெனரல் அட் ஒன்ஸ் ஸ்டெப்ட் அவுட் while flares for calmly followed him and they proceeded together to the conductor. The general at once stepped out. உடனே அவர் என்ன பண்ணுறாரு இந்த கேரேஜ்லேருந்து வெளியே வர ஸ்டெப் அவுட் ஆகிறாரு ஃப்ளேயர்ஸ் ஃபாக் வந்து அவரை பின்தொடர்ந்து ஃபாலோடு ஹிம் அப்படிங்கிறது பின்தொடர்ந்து காம்லி அப்படிங்கிறது அமைதியாக அந்த ஜென்ரல் என்ன பண்ணுறாரு அமைதியாக பின்தொடர்ந்து வருகிறார் அண்ட் தே ப்ரொசீடட் டுகெதர் டு த கண்டக்டர் அவங்க நேரம் எங்கே போகிறாங்க அந்த கண்டக்டர் அந்த ரயிலில் இருக்க கண்டக்டரை பார்க்குறதுக்கு போகிறாங்க வேர் ஆர் வி ஆஸ்க்டு சர் ஃப்ரான்சிஸ் நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரான்சிஸ் கேட்காரு அட் த ஹேம்லெட் ஆஃப் கோல்பி அட் த ஹேம்லெட் ஆஃப் கோல்பி அப்படிங்கிற ஒரு இடத்து பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நிற்கிறோம் டு வி ஸ்டாப் ஹியர் நம்ம இங்கே நிற்போமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க சர்டன்லி த ரயில்வே இஸ் இன் ஃபினிஷ்டு கண்டிப்பாக இந்த இடத்துல ரயில்வே லைன் வந்து இன்னும் ஃபினிஷ் ஆகலை அதனால இதான் நம்ம இறங்க வேண்டிய இடம் வாட் நாட் ஃபினிஷ்ட் என்னது ஃபினிஷ் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் நோ தேர் ஸ்டில் எ மேட்டர் ஆஃப் 50 miles டு பி லேட் ஃப்ரம் ஹியர் டு அலகாபாத் வேர் த லைன்ஸ் பிகின்ஸ் அகெயின் ஆமாம் இங்கே என்ன பண்ணுது இங்கேருந்து இன்னும் ஒரு 50 மைலுக்கு நமக்கு ரயில்வே லைன் இல்லை அது அலகாபாத்தில் வரைக்கும் நம்ம போக முடியாது அதுக்கப்புறம் லைன் இருக்குது அந்த 50 மைல் இன்னும் என்ன பண்ணாமல் இருக்குது ரயில்வே லைன் போடாமல் இருக்குது ஏன்னா இது வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போ தான் இந்தியாவில் வந்து ரயில்வே வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் நடக்கிற ஸ்டோரி பட் த பேப்பர்ஸ் அனௌன்ஸ் த ஓப்பனிங் ஆஃப் த ரயில்வே ரவுட் ஆனால் நான் பேப்பரில் பார்க்கும்போது அது என்ன அனௌன்ஸ் அப்படிங்கிறது அறிவிப்பு த ஓப்பனிங் ஆஃப் த ரயில்வே த்ரூ அவுட் ஃபுல்லாகவே ரயில் போகுமே மும்பை டு பாம்பே டு கல்கத்தா வரைக்கும் போகுது அப்படின்னு போட்டுருந்துச்சு வாட் கேன் ஐ டெல் யூ ஆஃபீஸர் த பேப்பர்ஸ் வர் மிஸ்டேக்கன் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல சார் அந்த பேப்பரில் தவறுதலாக அப்படி பிரிண்ட் பண்ணிட்டாங்க எட் யூ செல் டிக்கெட்ஸ் ஃப்ரம் பாம்பே டு கல்கத்தா ஆனால் நீங்கள் டிக்கெட் வந்து பாம்பேலேருந்து கல்கத்தா வரைக்கும் தானே செல் பண்ணீங்க ஸ்னாப் டு சர் ஃப்ரான்சிஸ் who was growing angry snapped அப்படிங்கிறது கோவப்படுதல் ஏன் கோவப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டிக்கெட் வந்து என்ன பண்ணீங்க பாம்பேலேருந்து கல்கத்தா வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க டிக்கெட்டு சேல் பண்ணீங்க ஆனால் இப்போ இதில் 50 மைல்ஸுக்கு ரயில்வே லைன் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணுது கோபம் வருகிறது நெக்ஸ்ட் பேஜ் No doubt, replied the conductor, but the passengers know that they must provide means of transportation for themselves from Kolbi to Allahabad. No doubt, கண்டிப்பாக replied the conductor, but the passengers know that they must provide means of transportation for themselves from Kolbi to Allahabad. ஆமாம் நான் தான் பண்ணோம் ஆனால் அந்த பேசஞ்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அவங்க கோல்பிலேருந்து அலகாபாத் வரைக்கும் அவங்கள தான் ட்ராவல் டைமை பார்த்துக்கிடணும் அப்படின்னு சர் ஃப்ரான்சிஸ் வாஸ் ஃபியூரியஸ் பசபட் வுட் வில்லிங்லி ஹாவ் நாக் த கண்டக்டர் டவுன் அண்ட் டிட் நாட் டேர் டு லுக் அட் மிஸ்டர் ஃபாக் சர் ஃப்ரான்சிஸ்க்கு இப்போ பயங்கரமாக கோபம் வருகிறது பசபட் வுட் வில்லிங்லி ஹாவ் நாக் த கண்டக்டர் டவுன் இவர் என்ன பண்ணுறார் அந்த கண்டக்டரை தட்டி விடுகிறார் அண்ட் டிட் நாட் டேர் டு லுக் அட் மிஸ்டர் ஃபாக் ஒரு கோபுரத்தை வந்து அந்த மிஸ்டர் ஃபாக் அவரோட மாஸ்டரை பார்க்குறதுக்கு தைரியம் இல்லாமல் டேர் அப்படிங்கிறது தைரியம் இல்லாமல் அவர் வாட்டுக்கு இருக்கிறார் சர் ஃப்ரான்சிஸ் செட் மிஸ்டர் ஃபாக் குவைட்லி வி வில் இஃப் யூ ப்ளீஸ் லுக் அபவுட் ஃபார் சம் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டு அலகாபாத்
மிஸ்டர் ஃபாக் வந்து சர் ஃப்ரான்சிஸை கூப்பிட்டு, நீங்கள் ஏதாவது வேறு வழியில் நம்ம இங்கேருந்து அலகாபாத் போக முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு கேட்கணும். மிஸ்டர் ஃபாக், திஸ் இஸ் எ டிலே கிரேட்லி டு யுவர் டிஸ்அட்வான்டேஜ். மிஸ்டர் ஃபாக், திஸ் இஸ் எ டிலே கிரேட்லி டு யுவர் டிஸ்அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தே ஹாவ் த பிளான் டு மேக் அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days. 80 நாட்களில் இந்த உலகத்தை சுற்றி வர வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். இப்போ இது வந்து டிலே பண்ணுறதுனால அவங்களுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி, இது உங்களோட ஒரு ட்ராபேக், உங்களுடைய ஒரு பின்னடைவு, டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சர் ஃப்ரான்சிஸ் சொல்கிறோம். நோ சர் ஃப்ரான்சிஸ், இட் வாஸ் ஃபார்சீன். இல்லை மிஸ்டர் ஃப்ரான்சிஸ், இது வந்து நான் ஏற்கனவே ஃபார்சின் அப்படிங்கிற ப்ரிடிக்டட், முன்னாடியே நான் எதிர்பார்த்தது தான். ஃபார்சின் அப்படிங்கிறது முன்னரே எதிர்பார்த்தல். நான் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். வாட் யூ நியூ தட் த வே, என்னது உங்களுக்கு தெரியுமா இந்த வழியில் நம்ம நிற்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நாட் அட் ஆல், பட் ஐ நியூ தட் சம் அப்டக்கிள் ஆர் அதர் வுட் சூனர் ஆர் later arise on my route. Nothing therefore is lost. Not at all, இது நடக்கும்னு தெரியாது. பட் ஐ நியூ தட் சம் அப்டக்கிள், ஆனால் எனக்கு தெரியும் ஏதாவது சம் அப்டக்கிள். அப்டக்கிள் அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டி, கடினம், தடைகள். ஐ நியூ தட் சம் அப்டக்கிள், ஏதாவது ஒரு தடைகள், ஒரு பேரியர் எனக்கு வரும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே எதிர்பார்த்தேன். ஆர் அதர் வுட் சூனர் ஆர் லேட்டர் அரைஸ் ஆன் மை ரூட், அல்லது லேட்டர் இதுக்கப்புறம் வரும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், எதிர்பார்த்தேன். நத்திங் தேர்ஃபோர் இஸ் லாஸ்ட். நத்திங் தேர்ஃபோர் இஸ் லாஸ்ட், இதை தாண்டி எதுவுமே நான் என்ன பண்ண போகிறதில்ல, லாஸ் பண்ண போகிறதில்ல. I have 2 days which I have already gained to sacrifice. A steamer leaves Calcutta for Hong Kong at noon on the 25th. This is the 22nd, and we shall reach Calcutta in time. I have 2 days. நான் இது ஏற்கனவே நடக்கும், நம்ம போகிற வழியில் எதுவும் தடைகள் வரும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது? ஐ ஹாவ் 2 days, இன்னும் 2 நாட்கள் என் கையில் இருக்கிறது. விச் ஐ ஹாவ் ஆல்ரெடி கெயின்டு, நான் இதை ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்தேன். 80 days அவங்க பிளான் பண்ணி வந்திருக்காங்க. ஆனால் அந்த பிளான் பண்ணதோட நான் அட்வான்ஸாக ஒரு 2 days நான் என்ன பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 நாளை நான் என்ன பண்ண முடியும், சாக்ரிஃபைஸ், தியாகம் செய்ய முடியும். A steamer leaves Calcutta for Hong Kong at noon. ஒரு ஸ்டீமர் வந்து என்ன பண்ணுது, கல்கத்தாலேருந்து ஹாங்காங்க்கு மதியம் கிளம்புது. என்னைக்கு அப்படின்னா 25th. ஆனால் இன்னைக்கு டேட் என்ன, திஸ் இஸ் த 22nd, அண்ட் வி ஷால் ரீச் கல்கத்தா இன் டைம். அதனால் நம்ம கல்கத்தா என்ன பண்ண முடியும், டைமுக்கு என்ன பண்ண முடியும், போக முடியும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஃபாக் வந்து சொல்கிறாரு. Do you know, Agra is one of the most visited destinations in India. The main reason is the Taj Mahal. Agra also has other attractions like the Agra Fort, the Sikandra Fort, Akbar's tomb, and many other tourist spots. இந்தியாவிலே ஆக்ராங்கிற பகுதி வந்து அதிகமாக டூரிஸ்டால் பார்க்கப்படுகிற ஒரு பகுதி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் இந்த வேர்ல்ட் ஃபேமஸ் தாஜ்மஹால் இருக்குது. நமக்கு தெரியும், உலக அதிசயம் தாஜ்மஹால் ஆக்ராவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஆக்ரா ஃபோர்ட், FORT ஃபோர்ட் அப்படிங்கிறது கோட்டை. ஆக்ரா ஃபோர்ட், த சிகண்ட்ரா ஃபோர்ட், அக்பர்ஸ் டோம், அக்பர் டோம் அப்படிங்கிறது கல்லறை, அண்ட் மெனி அதர் டூரிஸ்ட் ஸ்பாட். இது எல்லாமே ஆக்ராவில் இருக்கிறதுனால நிறைய டூரிஸ்ட், இந்தியாவுக்கு வர நிறைய டூரிஸ்ட் ஆக்ராவை கண்டிப்பாக விசிட் பண்ணுறாங்க. That's all students. This is the second section of your prose, and today's homework is to write the 2 question answer in your English note, and also you have to write the glossary in your notebook. Thank you students.